நம்ம தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட்டுகளை பார்த்துட்டே வரோம். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல ஆரம்பித்து உங்கள் கேள்விகளுக்கான சந்தேகம், அதுக்கப்புறம் பிஎல்ஓ தரப்புலேருந்து என்னென்ன பதில் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் என்னென்னலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்குமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல். நாங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ண போகும்போது அங்கே கேட்டபோது பிஎல்ஓ தரப்புலேருந்து எங்களுக்கு சொன்ன ஒரு தகவலை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது இந்த சமயத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி வரையும் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ல இருந்தே ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் கையிலாம் நவம்பர் 4ல் ஃபார்ம் வரல. அதுக்கப்புறம் ஒரு 10ஆம் தேதிக்கெலாம் வந்துச்சு, சிலருக்குலாம் 8ஆம் தேதியிலிருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே ஃபார்ம் வந்திருக்கும். இப்போ நம்ம எத்தனாம் தேதியில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 20ஆம் தேதியில் இருக்கிறோம். டிசம்பர் 4னா இன்னும் 15 நாள் இருக்குது. ஆனாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எங்களுடைய பிஎல்ஓ என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரை எங்களை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிஎல்ஓ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரை என்ன பண்ணுவாங்க, அந்த கலெக்ட் பண்ணுற வேலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த வேலையை கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா டிசம்பர் 4 வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அப்போ 4 வரையும் டைம் இருக்குன்னு நினச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சரி டிசம்பர் 1ஆம் தேதி கொடுத்துக்கலாம், 2ஆம் தேதி கொடுத்துக்கலாம், நம்ம தள்ளி போட்டிருப்போம். ஆனால் இவங்க சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமைங்கும் போது இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைனா 23ஆம் தேதின்னு காட்டுது. அப்போ 23ஆம் தேதி வரையும் அவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 24ஆம் தேதியிலேருந்து அவங்க வாங்க மாட்டாங்கன்னா டிசம்பர் 4 வரையும் 10 நாள் இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இன்னும் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும். பிஎல்ஓ நம்மள்ட்ட வாங்கலைன்னா அங்கே அதுக்கான ஆள் இல்லாத போது நம்ம என்ன பண்ணோம், எலெக்ஷன் கமிஷன் அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்கும், கொடுத்த வேண்டியது இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்லேருந்து முகாம்கள் அமைச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வரை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் வாங்குறாங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்க. அப்போ 25ஆம் தேதி வரையும் எலெக்ஷன் கமிஷனால் முகாம்கள்லாம் இருக்குது பாருங்கள், அங்கங்கே அவங்கெல்லாம் ஃபார்ம் வாங்கிட்டு இருக்காங்க. 23ஆம் தேதி வரை பிஎல்ஓக்கள்லாம் ஃபார்ம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் கொஞ்சம் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்தால் ஒரு சில பிஎல்ஓக்கள் அவைலபிளாக இருந்தால் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பிஎல்ஓ நம்மளுடைய ஏரியா நாம் ஓட்டு போடக்கூடிய இடம் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக டிசம்பர் 4 வரையும் ஃபார்ம் வாங்கிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓக்களுக்குலாம் ஒரு 3-4 நாள்ல இருந்து என்ன ஆயிரும், அந்த திங்கக்கிழமை வந்தனுமே இப்போ இருந்து ஒரு 3 நாள் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு திங்கக்கிழமையிலேருந்து என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு அடுத்த வேலை வந்துடும். அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின ஃபார்ம் என்ன பண்ணும், அவங்க பதிவேற்றம் செய்யணும். ஏன்னா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் 3 மாதம் 4 மாதம் கவர்மெண்ட் கொடுக்கும். ஆனால் இப்போ 3 மாதம் 4 மாதம் கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறதே என்னது, ஒரே மாதம். நவம்பர் 4ல் ஆரம்பிச்சு டிசம்பர் 4ல் முடிஞ்சிடணும். முடிஞ்ச கையோட 9ஆம் தேதியே டிராஃப்ட் லிஸ்ட் வெளியே வந்துடணும். அப்போ அந்த லிஸ்ட்டில் பேர் வரணும்னா அதுக்கான வேலையை என்ன பண்ணும், அவங்க செய்ய வேண்டியது இருக்கும். நினச்சி பாருங்கள், டிசம்பர் 4க்கு அப்புறம் 4 வரை ஃபார்ம் கொடுக்கலான்னா அதுக்கப்புறம் 9ஆம் தேதியே அவங்க லிஸ்ட் கொடுக்கணும்னா இத்தனாயிரம் கோடி மக்களுக்கு என்ன பண்ணும், அவங்க அந்த 4 நாள் 5 நாளுக்குள்ளே பண்ணும். அவங்களால பண்ண முடியுமா, அது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா 4 நாள் 5 நாளில் பண்ண முடியாதுங்கிறனால ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தே பிஎல்ஓக்களுக்கு அந்த வேலை வந்துடும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் பிஎல்ஓவை நம்பியே இருப்பீங்க. எல்லாருமே பிஎல்ஓ நம்பி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. சிலர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா டிசம்பர் 4 இருக்குன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பிஎல்ஓவை நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியாமல் கூட போகலாம். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வேலை வந்திருக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமா இந்த திங்கக்கிழமை பாருங்க. இப்போ நம்ம வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த திங்கக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓக்கள் அதே வேலையிலேயே இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக வாங்குறது, இது எல்லாத்தையும் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு வாரம் ஃபுல்ஃபில்லாக அதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்திலேயே நீங்கள் போய் அணுகி கொடுத்துருங்க. அடுத்த வாரம் வரும்போது அது பிஎல்ஓக்களை பொறுத்து, ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஒரே தகவலை எல்லாரும் சொல்கிறது கிடையாது. எங்களுக்கு சொன்னாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால நாம் என்ன சொல்கிறோன்னா, அதே மாதிரி உங்கள் ஏரியாக்கள்லையும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயோ இல்லை அடுத்த வாரம் ஒரு புதன்கிழமை வரையுமோ அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், தேர்தல் ஆணையம் அவங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துல எல்லாம் இருக்குல்ல, நாம் அந்த இடத்துல தேடி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்ம போய் கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதனால இப்போ அவைலபிளாக இருப்பாங்க. இதுவரை நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணாமல் இருந்தாலும்
பொறுமையாக கொடுத்துக்கலாம், பிஎல்ஓ நம்ம வீட்டை தேடி வருவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இனி லேட் பண்ணாதீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, லீவு நாள்னா சனி ஞாயிறில் பார்த்து வேலையை முடிச்சிருங்க. இல்லை வந்து நான் ஒர்க்கிங் டேலேயே முடிச்சிருங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை வேலன் வெளியிலேயே என்ன பண்ணுங்க, வேலையை முடிச்சுக்கோங்க. லேட் ஆக ஆக அவங்களுக்கு அடுத்த வேலை வந்துருச்சுன்னா இந்த வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த வேலையை நாமளே செஞ்சு அதை கொண்டு போய் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நாமளே சேர்த்த வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முகாம்கள் தேர்தல் ஆணையம் மூலமாக வந்து அமைக்கப்பட்ட முகாம்கள்லாம் இருக்குது பாருங்க, இதுக்குன்ட்டே வந்து அமைச்சிருக்காங்க. அவங்களுமே 25ஆம் தேதி வரையும் தான் வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல இருந்து கலைச்சிருவாங்க. அவங்களுக்கு அடுத்த வேலை கொடுத்துருவாங்க. வாங்கின ஃபார்ம் எல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொண்டு போங்க, கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு போனால் தான் 9ஆம் தேதி லிஸ்ட் வரும். அப்போ வாங்கின ஃபார்ம் அவங்க வந்து லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அவங்க ஒரு 10-15 நாள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அதனால நீங்கள் இப்போவே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற வேலையை பார்த்துருங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணவங்களுக்கு இப்போ ஸ்டேட்டஸ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேட்டஸ்னால் அவங்களுக்கு சப்மிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது எங்களுடைய பிஎல்ஓட்ட நாங்கள் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டோம், சரி, அவங்க அடுத்தது வந்து அதை என்ன பண்ணணும், அதை பதிவேற்றம் பண்ணணும். பதிவேற்றம் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா பதிவேற்றம் பண்ணிட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றியே வந்து நான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ போடுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போவே அவங்க பதிவேற்றம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, வெறும் ஃபார்ம் மட்டும் வாங்கல, பதிவேற்றமும் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க சைட் பை சைடு. கடைசின்னு ஆகும்போது அதேவே வேலையா வந்து அவங்க வந்து இறங்க வேண்டியதா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த கடைசி சமயத்துல எல்லாம் அவர்கள் அவைலபிளா இல்லாம கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரையுமே கூட ஃபார்ம் வாங்கலாம், பிஎல்ஓக்களே வந்து அமர்ந்து வாங்கலாம். அது அவங்களுடைய வேலை பளுவை பொறுத்து தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு சொல்கிறாங்க, சொன்ன தகவலை தான் இவங்க சொல்கிறாங்க. இவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 23 வரையும் வாங்குவோம், 23ஆம் தேதி வரையும். அதே மாதிரி அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த முகாம்கள் 25ஆம் தேதி வரையும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க போய் தேடி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் 4 நாள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதனால் யோசிக்காமல் இந்த சமயமே இந்த வார கடைசிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதை பற்றி கேட்குறீங்க. ஆன்லைனில் கொடுத்து அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் கொடுக்கலாமான்னு கேட்டீங்க. அதாவது நம்ம வந்து பிஎல்ஓட்ட ஃபார்மை கொடுக்குறோம்ல, அது ஆஃப்லைனு, நாம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறோம். ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணுறோம், வெப்சைட்குள்ளேயே போய் இதே தகவலை நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுவோம், டைப் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப்லைனில் கொடுத்தா பிஎல்ஓ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா ஆன்லைனில் போடுவார். இதே நாம் டைரெக்டாக ஆன்லைனில் போட்டோம்னா பிஎல்ஓட்ட கொடுக்க தேவை இருக்காது. ஆனால் நீங்கள் அப்படி ஆன்லைனில் பண்ணோன்னா அதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆன்லைனில் போட முடியும். அதே சமயத்தில் நம்ம சொன்ன பாருங்க, இப்போ வந்து பிஎல்ஓ கிடைக்கல, இந்த வாரம் வரையும் வாங்குவாங்க, அடுத்த வாரம் அவங்களுக்கு வேறு வேலை வரும்போது அவங்கள நம்ம அணுக முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து ஆன்லைனில் கூட என்ன பண்ணிடலாம், அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ஆன்லைனில் அப்ளை பண்ணுன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய பெயரும் ஆதாரில் இருக்கக்கூடிய பெயரும் சேமாக இருக்கணும். கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது. எழுத்தெல்லாம் வந்து மாறி இருக்கக்கூடாது. அப்படியே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது போக வந்து ஓட்டர் ஐடியில் ஒரு ஃபோன் நம்பரை நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இருக்குது எங்கிட்ட வந்து ஆதார் கார்ட்லேயும் ஓட்டர் கார்ட்லேயும் ஒரே பேர் தான் இருக்குது, ஃபோன் நம்பரும் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்போ கூட உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கே வந்து இந்த 2வது பெட்டி இல்லை 3வது பெட்டி 2ல் 1 வந்து நீங்கள் நிரப்ப வேண்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது பெட்டி 3வது பெட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த 2002 லிஸ்ட்லேருந்து வந்து எடுப்போம். எடுக்கிறதுக்கு அவங்க 2 தகவல் தான் கேட்குறாங்க. ஒன்று பார்ட் நம்பரு, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் கேட்குறாங்க. அது 2ஐயும் கொடுத்தாவே என்ன பண்ணிடுது, நம்மளுடைய லிஸ்ட்லேருந்து அந்த பேர்லேருந்து எடுத்து கொடுத்துருது. அப்படி கொடுக்குற பேர் என்ன ஆயிருக்குன்னா ஆன்லைனில் இங்கிலீஷில் வருது. நாம் தமிழில் வந்து கொடுத்துருப்போம் எதையோ ஒன்று, அது இங்கிலீஷில் என்ன பண்ணுது, எக்கு தப்பாக வந்து பண்ணி வச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் நமக்கு ஆன்லைனில் பண்ணுறது என்ன பண்ணுறதில்ல, சரிப்பட்டு வர்றதில்ல. அதனால் ஆன்லைனில் நம்பி லேட் பண்ண வேண்டாம், ஆஃப்லைனில் கொடுக்குறது தான் பலருக்கும் பெஸ்ட்டு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.